அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ, மாமயிலோன் வேல் பட்டு அழிந்தது சூரனோ, வெப்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே, பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றிய மாதிரு புகழ் பாடி, பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றிய மாதிரு புகழ் பாடி, உத்தமதான சத்குணனேயா ஒப்பிலா மாமணி திரிவாசா, உத்தமதான சத்குணனேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா, வித்தக ஞான சத்திரி பால வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆவணி மாதம் 31ஆம் நாள். இன்றுடன் ஆவணி மாதம் முடிகிறது. நாளிலிருந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறக்கிறது. இன்று 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தசமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், 10:48 காலை பின்னாடி புனர்பூச நட்சத்திரம், மரணயோகம், சித்த யோகம். ராகு காலம் 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகள் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு. நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த அம்பிகையினுடைய வழிபாடு மிக சிறப்பாக நவராத்திரி ஆர்வமாகுது. அதாவது 5ஆம் தேதி அமாவாசை, திங்கட்கிழமை மறுநாள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, திங்கட்கிழமைலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. பிரமாதமாக 10 நாளைக்கு நவராத்திரி, 9 நாள், 10 நாள் சிறப்பாக இருக்கும் நவராத்திரி எல்லா ஆலயங்கள்லையும். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய். இந்த புதன் கன்னிக்கு வந்துட்டார், சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டார். செவ்வாய் துலாத்துக்கு வந்துட்டார். சனி ராகு கும்பத்தில், குரு சந்திரன் சேர்ந்து மிதனத்தில் இருக்காங்க. இந்த நாள் அமோகமான நாள். அன்பான நேயர்களை, இந்த மேஷராசிக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசிக்கு குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அதாவது 3ல் குரு இருந்தாலும் சந்திரனோட இணைந்திருப்பது பெரிய அமைப்பு. 11ஆம் இடத்துல சனி ராகு இருப்பது பெரிய சிறப்பு. 5 கூட ஒரு 5லே இருக்காரு, சுக்கிரன் 5ல் இருக்காரு. இதெல்லாம் மேஷராசிக்கு நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். குருச்சந்திர யோகம் இருக்கிறது, நல்ல யோகம். அதனால் இந்த குருச்சந்திர யோகம் என்பது சிறந்த பலன்களை எல்லாம் தரும். அன்பான நேயர்களை, நல்ல நாள், நல்லது நடக்கும். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கும் நல்ல நாள். உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள் தான், இருந்தாலும் குருவும் சந்திரன் இணைந்திருப்பதனால உங்களுக்கு நன்மைகள்லாம் தரும், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான கடக ராசி என்பவர்களே, உங்களுக்கு 12ல் குரு இருக்காங்க. விரயங்கள்லாம் நடக்கும், நல்ல விரயமாக நடக்கும். அன்பான நேயர்களே, உங்களுக்கு சுப விரயங்களாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான நேயர்களே, சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா சந்திரனோட இணைந்து இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. உங்களுக்கு சந்திரனோட குரு இணைந்து இருப்பது பெரிய சிறப்பு. அன்பான நேயர்களே, நல்ல நாள், நல்லது நடக்கும். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் பலமாக இருக்கார். குருச்சந்திரன் 10ல் இருக்கார். பார்த்து கவனமாக இருந்துங்க. குருச்சந்திர யோகம் இருக்கிறது, இருந்தாலும் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம் பூரா நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு அருமையான நாள், நல்ல காரியங்களாக செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியங்கள் பூரா நிவர்த்தி ஆகும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும். எதையும் முதலீடு செய்யாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைவான நாள், நல்ல நாள்.
நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளாக இருந்தால் படிப்பு நல்லா வரும். நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு மேலே படிக்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், திருமணம் செய்யலாம், குழந்தை ஏற்படலாம், வீடு கட்டலாம், தொழில் துவங்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி நல்ல காரியங்கள் பூரா இந்த கிரகங்கள் நல்ல காரியம் பூரா நடைபெறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி என்பவர்கள உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நான் கூறுவேற மகர ராசிக்கு 6 இருக்காரு. உடல்நிலையில் பார்த்து ஜாக்கிரதையாக தேவையில்லை. கும்பராசி என்பவர்கள உங்களுக்கு அமோகமான நாள். கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான கும்பராசி என்பவர்கள குருபகவான் உங்களுக்கு 5ல் இருக்காரு. அவர் தனித்து இல்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். 7 இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை பூரா அப்போ பூர்த்தியாகும், நடந்துக்குங்க. மீனராசி என்பதில் உங்களுக்கு நாள் சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7 இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அவங்க 2 பேருமே சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க, சந்திரனும் குருவும் சேர்ந்து. அது ஒரு அமைப்பு, தொழிற்சான நன்றாக இருக்கும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை 7.5 தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எழுதிய பொங்கலை கேட்டி சனிக்கிழமை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய் சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. கோளறு திருப்பதிகம்னு ஒரு பதியம் இருக்குது, அந்த பதியங்களை பாராயணம் செய்யுங்க. அன்பான நேயர்களை நம்ம இறை வழிபாடு தான் நமக்கு, நான் தினம் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும், இறை வழிபாடு பண்ணுங்கள். இறைவன் இருக்கிறான், பயமே. கடவுள் இருக்கிறாரு, நம்ம பயப்பட வேண்டாம். அன்போடு பக்தியோடு நம்ம இறைவனை நாடுகின்ற பொழுது நமக்கு நல்லருள் செய்வார், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை இப்பொழுது ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறான். இந்த பொருத்தங்களில், திருமண பொருத்தத்தில் நமக்கு என்னென்ன பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம், என்னென்ன பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னா போட்டு குழப்புறாங்க. என்னை பொறுத்த வரையும் பொருத்தம் ஒரு முக்கிய தத்துவம் இல்லை. பொருத்தத்துக்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகத்தை பார்த்து ரச்சு பொருத்தம் பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. ரச்சு பொருத்தம் பிரமாதமாக இருக்குன்னா கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கெல்லாம் கணவன் இறந்து போயிடுறாரு, அந்த பொண்ணு விதமையாக போயிடுறாங்க. ஏன் ரச்சு பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தது அப்படின்னா, அந்த பையனுடைய ஜாதகத்தில் ஆயுள் அவனுக்கு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அவனுக்கு அந்த குழந்தை பிறந்த ஜாதகத்தில் அந்த குழந்தைக்கு தகப்பன் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அந்த பொருத்த வேலை செய்யலையே. அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் சிறப்பாக இருக்கான்னு பார்க்கணும், இவனுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பொருத்தத்துக்கிட்ட போகணும். இதை யாருமே பார்க்கறது இல்லை. எவ்வளோ பெரிய ஜோடாக இருந்தாலும் பார்க்கறது இல்லை, ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. அதனால் அன்பான நிலையில் இந்த பொருத்தம் என்னை பொறுத்த வரையும் முக்கியத்துவம் கிடையாது. அதை நான் சொல்லலை. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பெரிய அஷ்டாலிபி, கிருஷ்ணமூர்த்தியை பத்ததின்னு ஒன்று இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், ஜாதகங்களை முதல்ல பாருங்கள். ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. முதல்ல ஜாதகத்தை ஒரே பஞ்சாங்கம் கொண்டு 2 ஜாதகத்தையும் கணித்து தசாபுத்தியை பாக்கியை கண்டு 2 பேருக்கும் திசை எப்படி இருக்கிறது, ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து 2 பேருக்கும் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு, சந்தானம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது, பொருளாதார கஷ்டம் அவங்களுக்கு எப்படி இருக்குது, பொருளாதாரத்தினுடைய நிலைமை அவங்களுக்கு எப்படி இருக்குது, பொருளாதாரத்தினுடைய நிலைமை 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்கணும். 2 பேருக்கும் பொருளாதார கஷ்டம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா பெரிய கஷ்டப்படுவாங்க. கையில் யார்ட்டையா ஒருத்தர் கணவன் ஆண் அல்லது பெண்ணுக்கிட்ட பொருள் காசு தங்கணும், அப்போ தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி அது எப்படி இருக்குது. அடுத்து 6 பொருத்தம், 6ஆவதாக ஹார்மோன் பொருத்தம்னு சொல்லியிருக்காரு. அணுக்களுடைய பொருத்தம், இரத்தத்தினுடைய பொருத்தம், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த இரத்தத்தினுடைய பொருத்தம்லாம் ஜாதகத்தில் வராது. அதில் இந்த நாடி அமைப்புன்னு ஒன்று இருக்குது, உஷ்டம் பித்தம் வாதம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடத்தை பார்த்து ரத்தத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் 7ஆம் இடம் இப்படியெல்லாம் ஆய்வு செய்து நம்ம பொருத்தத்தை கொண்டு வரணும். இப்போ மெயினாக நச்சு பொருத்தம் இல்லைன்னா திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதில் வராகமிகர்களுடைய கூற்றில் ஒரு சுலோகம் ஒன்று இருக்குது. ஏகாதிபத்திய மைத்ரேச சம சப்தமா ஏவச ரச்சு வேதே கண ராசி தோஷோ நவித்தியதே. ராசி அதிபதி ஒருவரானாலும் 7வது ராசியானாலும் நட்பு ராசியானாலும் கணப்பொருத்தம், வேலை பொருத்தம், ரச்சு பொருத்தம் இவைகளில் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டாலும் நிச்சயமாக திருமணம் செய்யலாமா? எப்படி பாருங்க, கணப்பொருத்தம், ராசி பொருத்தம்,
ராசி ரச்சு பொருத்தம் வேதை பொருத்தம் இதில் ஏதாவது ஒன்று இல்லாட்டாலும் செய்யலாமா? அதுக்காக ஒட்டுமொத்தமாக இல்லை ரச்சு பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணலாம்னா, ஏன்னா அந்த ராசி அதிபதி பொருத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியெல்லாம் சில கருத்துக்கள் இருக்குது. ஒன்று இல்லை என்றால் மற்றொன்று வழி உண்டு, ஒரு பாதை அடைச்சிட்டா இன்னொரு பாதை திறப்பு உண்டு அப்படிலாம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருத்தம் இல்லைன்னா பண்ணவே கூடாது, ரச்சு பொருத்தம் முக்கியம் அப்படி. இந்த வரவங்களும் அப்படி தான் கேட்குறோம், ரச்சு இருக்கா யோனி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் நம்ம அதில் கோவப்படுறதில்ல, ஆமாம் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறது. என்ன ரச்செல்லாம் கேட்பாங்க, வெவ்வேறு ரச்சு அப்படின்னு சொல்கிறது, அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு விளக்கத்தை சொல்லுவது. அது மாதிரி இந்த பொருத்தங்களுக்கு நம்ம முக்கியம் கொடுக்கக்கூடாது. ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம 2 ஜாதகத்தையும் ஒரே பஞ்சாங்கத்துக்கு கணக்கிட்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு கட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு லக்கணம் எப்படி இருக்குது, லக்கணாதிபதி எப்படி இருக்காங்க, 2ஆம் இடம் எப்படி இருக்குது, 2ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்குது, 7ஆம் இடம் எப்படி இருக்குது, 7ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்குது, 4ஆம் இடம் எப்படி இருக்குது, 4ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்குது, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் எப்படி இருக்குது, ஜீவனஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு, ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காரு, சுப கிரகங்களான குரு சுக்கிரன் பலமாக இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து விட்டு அதுக்கு மேல் தான் அந்த ஜாதகத்தை நம்ம இணைக்க வேண்டுமே தவிர எடுத்த உடனே பொருத்தத்தை பார்த்து ஒரு டைரி ஒன்று அடித்து வச்சுருக்காங்க. அதில் பெண்ணு பேர் மாப்பிள்ளை பேர் வயசை போட்டுட்டு தின பொருத்தம் கண பொருத்தம் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரைட்டை போட்டு 9 பொருத்தத்துக்கு 7 பொருத்தம் இருக்குது, 5 பொருத்தம் இருக்குங்கிறாங்க. அப்படிலாம் ஜாதகத்தை பார்க்காம பஞ்சாங்கத்தில் இருக்க பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணுறதுனுடைய விளைவு நிறைய அந்த குழந்தைகள் திருமணமாகி ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே பிரிகிற மாதிரி வந்துடுது, குழந்தை இல்லாமல் இருக்குது, கணவனை இழக்கிற மாதிரி வருது, அல்லது மனைவியை இழக்கிற மாதிரி வருது, கணவன் இருக்காம பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இப்படியெல்லாம் எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு இருக்குது. காரணம் அந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்வதுதான். அதனால் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் பொருத்தத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆனால் கேட்குறவங்க எல்லாரும் அதை தான் கேட்குறாங்க. ஆனால் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர் தான் புதுசாக சொல்கிறாரு, பாய்ப்பெல்லாம் இதை பற்றி பேசுறது இல்லை, அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லா அந்தணர்கள் கூட அப்படி தான் தப்பு பண்ணுறாங்க, பிராமணர்களே அப்படி தான் தவறு பண்ணுறாங்க. அன்பான நேயர்களே, அன்பான ஜோதிடர்களே, தவறு செய்யாதீங்க. ஜாதகத்தை நன்றாக பார்த்து நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கிற மாதிரி செய்து கொடுங்கள். நம்முடைய குழந்தைகள் நன்றாக வாழணும், நல்ல குழந்தைகளாக வளரணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு நன்றாக இருக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். ஏதோ ஒரு தொழில் அப்படின்னா அவங்களால அந்த குழந்தைகளால் முடிஞ்ச தொழில், அவங்களால முடிஞ்ச தொழில், யார் வேணாலும் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம். அப்படிலாம் ஒரு சம்பிரதாயங்களே கிடையாது. அதனால் அவங்களுக்கு முடிஞ்சே செய்யலாம். செய்து அவங்களுக்கு நல்ல துணை ஏற்பட்டு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கணும். அவங்களுக்கு குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி முத்துமகா மாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.